ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் 2026க்காக 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேத்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.2ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் இதில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார் த கிவன் ஈக்குவலன்ட் ரேஷியோ, அதாவது சமான விகிதங்களில் விடுபட்ட எண்களை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. சமான விகிதம் ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட் இருக்கிற நம்பரையும் இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் இருக்கிற நம்பரையும் பாருங்கள். 3 9 3 எதால் பெருக்குனா 9 வரும்? 3ஆல் 3 9. அப்போ அங்கே எந்த நம்பரால் பெருக்கியிருக்காங்களோ அதே நம்பரால் தான் இங்கேயும் பெருக்கணும். அப்போ இதை 3ஆல் பெருக்கியிருக்காங்க, இதையும் 3ஆல் பெருக்கணும். ஸோ I3 15. அப்போ இந்த டேஷில் வரக்கூடிய ஆன்சர் 15. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்பருக்கு டேஷ் கொடுத்துட்ருக்காங்க. 5 எதால் பெருக்குனா 10 வரும்? 2ஆல். I2 10. அப்போ இதையும் எதால் பெருக்கணும் அப்படின்னா 2ஆல். ஸோ 4 2 8. அப்போ இந்த டேஷில் வரக்கூடிய நம்பர் 8. அடுத்தா இங்கே பாருங்கள், இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரிவர்ஸோட யோசிக்கலாம். 1 எதால் பெருக்குனா 6 வரும்? 6ஆல் பெருக்குனா 1 6 6. அப்போ இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா 6ஆல் பெருக்கணும். அப்போ 6 12. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அந்த டேஷுக்கு நேராக என்ன வரணுன்றது ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், அதே மாதிரி செகண்ட் நம்பர். அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சமான விகிதங்கள், ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சரியா தவறா? 5:7 என்பது 21:15க்கு சமான விகிதம் ஆகும். ஒன்று இப்போ அங்கே சொன்னது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை எதால் பெருக்குனா இது வருது, அதே மாதிரி இந்த செகண்ட் நம்பரை பெருக்குனா வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ஐடியா. மொத்தமாக ஒரு 3 ஐடியா இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஐடியா. இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர். இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படியும் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 5 15. 5 15 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 75. நடுவில் இருக்கிற நம்பர் 7 21. இது எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 147. 2 ஈக்குவலாக இல்லை. அப்போ இது என்ன கிடையாது அப்படின்னா சமான விகிதம் கிடையாது. இது ரெண்டாவது ஐடியா. ஃபர்ஸ்ட் ஐடியா ஃபர்ஸ்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணுறது, அதே ரேஞ்சில் செகண்ட் நம்பர் இருக்கான்னு பார்க்குறது. செகண்ட் ஐடியா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரும் நடுவில் இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. மூணாவது ஐடியா, இப்போ இங்கே பாருங்கள், இது 5:7ன்னு கொடுத்துருந்தாங்க, இது 21:15ன்னு கொடுத்துருந்தாங்க. இதை கேன்சல் பண்ணணும். இது பெரிய நம்பரை சிம்பிளை பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். பாருங்கள், 3ஆவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 7 3 21, I3 15. அப்போ 7:5. இது 5:7, இது 7:5. 2 ஈக்குவல் கிடையாது. அப்போ இது சமான விகிதம் கிடையாது. அப்போ இது ஃபால்ஸ். புரியுதுங்களா? மொத்தமாக 3 ட்ரிக் இருக்குது. எந்த ஐடியாவை யூஸ் பண்ணி வேணாலும் சமான விகிதமா இல்லையான்றதை நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கேள்வி. 40 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு 24 ஆகும். பாருங்கள், 3 2 3 2 கூட்டினா 5. 40 5ஆல் வகுக்கிற 8 5 40. பாருங்கள், அப்போ 3 பெரிய பங்குன்றது 3. இந்த 3 8 பெருக்கினேன்னா 3 8 24. அப்போ பெரிய பங்கு என்னது தான்? 24 தான். ஸோ இது சரி. செகண்ட் வந்து ட்ரூ. ஓகேங்களா? ஒருவேளை சிறிய பங்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பெரிய பங்கு 24ன்னு கொடுத்துட்டாங்களா? ஒருவேளை இதே கொஷனில் பெரிய பங்குன்னு கேட்காம சிறிய பங்கு அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, லார்ஜர் பார்ட்னு இல்லாமல் ஸ்மாலர் பார்ட்னு கேட்டிருந்தா ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்ததான் 9வது கேள்வி. இது வந்து கொள்குறி வகையில் கொடுத்துருக்கிறது. 2:3 மற்றும் 4:- ஆகியவை சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான், 2 4. அப்போ 2ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ இதையும் 2ஆல் பெருக்கணும். அப்போ 3 2 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. ஓகேவா? அடுத்தது 4:7 சமான விகிதமானது. இங்கேயும் அப்படிதான். நீங்கள் ஒவ்வொன்றா இந்த 3 ஐடியாவில் எந்த ஐடியா வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்கே தேர்டு சொன்னது தான் ஈஸி. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இது ஆல்ரெடி 1:3. 4:7 1:3 ஈக்குவல் கிடையாது. இங்கே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 4:7 8:15 1 கிடையாது. 14 8 ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 7 2 14, 4 2 8. ஆனால் இங்கே 4:7ன்னு இருக்குது, இது 7:4ன்னு வருது. அப்போ இது ஈக்குவல் கிடையாது. இங்கே 6ஆம் வாய்ப்பாடு, 6ஆம் வாய்ப்பாடு இல்லை, 3ஆம் வாய்ப்பாடு. 4 3 12, 7 3 21, 4:7. இதுவும் பாருங்கள் 4:7. அப்போ இதுக்கு சமமான விகிதம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி 12:21. புரியுதுங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்து எது அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா முடிஞ்சிடுச்சு. கேள்வி எண் 11. 16/24க்கு எது சமான விகிதம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதுவும் அதே மாதிரி இங்கே பெரிய நம்பராக இருக்குது. கேன்சல் பண்ணுறேங்க. கேன்சல் ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்கன்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறேங்க. சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 8ஆம் வாய்ப்பாடு 8 16 3 24. அப்போ என்ன கிடைக்குது? 2/3ன்னு கிடைக்குது. கீழே இருக்கிறதுல எது சமான விகிதம் அல்லன்னு கேட்குறாங்க. அப்போ கீழே இருக்கிறதுல எது 2/3 வரலன்னு பார்க்கணும். அவ்வளோதான். பாருங்கள், 2 4
2 6 2/3 வருது. அப்போ இது ஆன்சர் இல்லை. 6ஆம் வாய்ப்பாடு 2 12 3 18 2/3 வருது. இதுவும் ஆன்சர் இல்லை. 2 10 3 15 2/3 வருது. இதுவும் ஆன்சர் இல்லை. 4ஆம் வாய்ப்பாடு 5 20 7 28 5/7. அப்போ இதுதான் 2/3 வரல. ஏன்னா அவங்க சமான விகிதம் அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்ததா ரூபாய் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற வீதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை. பாருங்க, 1600 ரூபாய் 3 5 3 5 கூட்டணும்னா 8. அப்போ 8ஆல் வகுத்தோம்னா 1 8 2 16 200 ரூபாய். ஒரு பங்குன்றது 200. அவங்க யாருக்கு கேட்டிருக்காங்க? பிக்கு. ஏவுக்கு 3 பங்கு, பிக்கு 5 பங்கு. அப்போ ஒரு பங்குன்றது 200னா 5 பங்குன்றது 5 × 200 1000. அப்போ பிக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்ன அப்படின்னா 1000 ரூபாய். ஓகேவா? இங்கே நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ பி கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி ஏவுக்கு கிடைக்கிற பங்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 3.2ல் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷின். அடுத்த எக்ஸசைஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.